அதாவது செய்வினை பண்ணும்போது சம்மந்தப்பட்ட ஆளுகளுடைய ஏதாவது ஒரு பொருள் ம். எதுக்கு என்ன பண்றாங்கன்னா வசியம் பண்றது. இப்ப செய்வினை பண்றதுக்கு என்னன்னா ம். சம்பந்தப்பட்டவங்களோட தலைமுடி. ம். அதனால என்ன பண்றாங்கன்னா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, தலைமுடியை நம்ம வீட்டுக்குள்ளேயே டப்பாலையோ இதுல ஏதோ அடைச்சு வச்சு ம். வாழை மரத்துக்கு முட்டுல தான் கொண்டு புதைச்சு வைப்பாங்க. ஓ! இப்ப அப்படி கிடையாது. தலைமுடி அப்படியே பிச்சு பிச்சு அங்க ஏதாவது ஒரு பொருள், அதாவது நல்ல நெருக்கமா உடம்புல இருக்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருச்சுனாலோ, இல்லைன்னா தலைக்கு ஊத்துற அந்த இது இருக்குது அந்த மாதிரிப்பட்ட இது பேடு இது மாதிரி கிடைச்சினா கூட அதை வச்சு பண்ணா ரொம்ப பாதிப்பு. குடும்ப இதுகளும் நிறைய பிரச்சனை உண்டு பண்றது இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சம்பந்தப்பட்டு நமக்கு கிடைக்கிற பொருளா இருக்குது. இதை வச்சு தான் அதிகமா பண்றாங்க. காலடி மண் எடுத்து பண்றாங்க. காலடி மண் எடுத்து பண்றதுனால கை கால் பாதம் எரிச்சல் கொடுக்கும். கால் நடக்க முடியாதது, சிலவங்களுக்கு கால் வீங்கி போறது, உடம்புக்கு முடியாத போறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். காலடி மண் என்ன பண்றாங்க, இவங்க சாதங்களை எல்லாம் வச்சு ஒரு முட்டையை ரெடி பண்ணி வீட்டு முன்னாடி கொண்டு வைக்கிறது. இல்லைன்னா இந்த சம்பந்தப்பட்டவங்களோட பொருள்களை கொண்டு மாந்திரிகம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழம், இல்லைன்னா சுடுகாட்டு மண், இல்லைன்னா விபூதி, இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கொண்டு அவங்க வீட்டில் தூவி விட்டுட்டு வாங்கன்னு. நம்ம வீட்டை வந்து காலமா கதை திறக்கும்போது வீட்டுக்கு முன்னாடியே முட்டை இருக்கும், இல்லைன்னா கோழியை அறுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இது பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வர்றது, இல்லைன்னா சில கோயில்களை போய் மந்திரம் பண்ணி காசு வெட்டி போடுறது, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்கள் பாலாம்பிகா. அதாவது இப்போ வந்து உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசாக வாழ்ந்துட முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போது அந்த மாதிரி ஒரு நிறைய நல்லது பண்ணுற ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். நல்ல மனிதர், ஒரு அழகாக ஃப்ராங்காக பேசுகிறாரு. ஒரு என்ன சொல்ற, ஒரு குழந்த மாதிரி. இப்போ நான் வந்து உட்காந்ததுலேருந்து ஒரு ஒரு குழந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவர். நிறைய குடும்பத்தை, கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சு நிறைய அவங்களுக்கே இப்போ நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அதை அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நானே நிறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்கள் அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவரை நேர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர முடியலன்னா வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவரை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம அவரை நேர்லேயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. இப்போது இந்த செய்வனை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம்மா. செய்வனை அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த நகமா, இல்லை முடியா, இல்லை துணியா, எதை வச்சு தான் பண்ணுறாங்க? இல்லை அதாவது இது 3 வேணுமா? இல்லை இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட பண்ணி கொடுப்பாங்களா? அதாவது செய்வினை பண்ணும்போது சம்பந்தப்பட்ட ஆளுகளுடைய ஏதாவது ஒரு பொருள் ம். எதுக்கு என்ன பண்றாங்கன்னா வசியம் பண்றது. இப்ப செய்வினை பண்றதுக்கு என்னன்னா சம்பந்தப்பட்டவங்களோட தலைமுடி. ம். அதனால என்ன பண்றாங்கன்னா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, தலைமுடியை நம்ம வீட்டுக்குள்ளேயே டப்பாலையோ இதுல ஏதோ அடைச்சு வச்சு ம். வாழை மரத்துக்கு முட்டுல தான் கொண்டு புதைச்சு வைப்பாங்க. ஓ! இப்ப அப்படி கிடையாது. தலைமுடி அப்படியே பிச்சு பிச்சு அங்கங்கே போட்டுறோம். ம். நமக்கு ஆகாதவங்க இந்த தலைமுடி எடுத்தாச்சுன்னா நம்ம தலைமுடி நம்ம உடம்போட ஒரு பாகம். இதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தோம்னா முன்னாடி ஒரு தலைமுடியை வச்சு ஒரு ஓவியர் படமே வரையலான்னு ஒரு இது இருக்குது சாஸ்திரப்படி. ஒரு ஒத்த தலைமுடியை வச்சு நம்ம படத்துலையும் பார்த்துருக்கிறோம். நம்ம அவளுக்கு இது கிடையாது. இருந்தாலும் அவ ஒரு தலைமுடியை வச்சு ஒரு ஆளோட உருவப்படமே வரைய முடியும் போது அந்த தலைமுடிங்கிறது நம்மளுடைய இது. அந்த தலைமுடியை வச்சும் பண்ணலாம். சிலவங்க காலடி மண், இப்போ நம்ம நடந்து போகும்போது நம்ம காலடி மண் பட்டுச்சுன்னா அந்த மண்ணை எடுத்து பண்றாங்க. இப்போ எல்லா இடமும் சிமெண்ட் ஆகி போச்சுது, ரோடு தார் ரோடு இதாகி போச்சு. இப்போ வீட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு சதுரடி இடம் இருந்தால் கூட அதை சிமெண்ட் போட்டு மூடிடும். முன்னாடி எப்படி கிடையாது, கொஞ்சம் இடங்கள் பாதைகள்ல நடந்து போற இடம் இருந்துச்சுன்னா இந்த காலடி மண்ணை அள்ளிட்டு வருவாங்க. காலடி மண்ணை வச்சு செய்வனை செய்யறது. அப்புறம் தலையில வைக்கிற பூவு எல்லாம் பார்த்துருப்பீங்க. பூ என்ன பண்ணுவாங்க, 2 எச்சி துப்பி கூரைக்கு மேலே தான் போடுவாங்க. ஆனால் சிலவங்க என்ன பண்ணா பூ அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டாங்கன்னா அந்த பூவை எடுத்துட்டு போட்டாச்சுன்னா அதிலே பண்ணலாம். அது மாதிரி உபயோகப்படுத்தின துணி, அந்த அழுக்கோட துணியை காய வச்சு நம்ம அப்படியே போட்டோம்னா சம்மந்தப்பட்டவங்க உள்ளாடைகளோ இல்லைன்னா நம்ம வேர்வைப்படுற துணி எது இருந்தாலும் எது எடுத்துட்டு போய் அதுலயும் செய்யலாம். நகம், இப்ப நகம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்காது. நகம் எடுக்கணும்னா நம்ம வீட்டுல உள்ள ஆளுங்க மட்டும் தான் நம்ம நகத்தை எடுக்கணும், நம்ம கட் பண்ணி வைக்கிறத வச்சுட்டு. ஆனா தலைமுடி மெயினா எப்படி வேணாலும் ஈஸியா எடுத்துலாம். துணி, காலடி மண்ணு, இந்த மாதிரி பட்டது இவங்க அது மாதிரி அங்க உபயோகப்படுத்தின பொருள். இந்த செருப்பு எடுத்துட்டு போய் பண்றவங்க இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களுடைய ஏதாவது ஒரு பொருள், அதாவது நல்ல நெருக்கமா உடம்புல இருக்கிற ஒரு பொருள்
நமக்கு கிடைச்சிருச்சுனாலோ இல்லைன்னா தலைக்கு ஊத்துற அந்த இது இருக்குது அந்த மாதிரிப்பட்ட இது பேடு இது மாதிரி கிடைச்சினா கூட அதை வச்சு பண்ணா ரொம்ப பாதிப்பு, குடும்ப இதுகளும் நிறைய பிரச்சனை உண்டு பண்றது இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சம்பந்தப்பட்டு நம்ம உடம்புல இருந்து வெளியில வந்த ஒரு பொருளை எடுத்து நம்ம வசியம் பண்ணவோ இல்லைன்னா செய்வினை செஞ்சாலோ அதை வச்சு ஒரு அளவு என்ன வேணாலும் பண்ண முடியாது. அதாவது அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாவோ இல்லை குடும்ப பிரச்சனை உண்டாக்குறதோ, குடும்பத்தை பிரிச்சு விடுறதுக்கோ, இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி எல்லாமே அதை வச்சு நம்ம பண்ணலாம். அதனால தலைமுடி பெஸ்ட்டு. ஏன்னா ஈஸியாக நம்ம கிடைக்கிற பொருளாக இருக்குது. இதை வச்சு தான் அதிகமாக பண்ணுறாங்க. காலடி மண் எடுத்து பண்ணுறாங்க. காலடி மண் எடுத்து பண்ணுறதுனால கை கால் பாதம் எரிச்சல் கொடுக்கும், கால் நடக்க முடியாதது, சிலவங்களுக்கு கால் வீங்கி போகிறது, உடம்புக்கு முடியாத போகிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் காலடி மண் எடுத்து செஞ்சாச்சுன்னா. அது மாதிரி அதாவது இப்போ ஒரு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க, அவங்க காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு செஞ்சுட்டு போயிடுறாங்க. இது மாதிரி தான் நிறைய இருக்கு. மாறி மாறி ஒரு வாக்குவாதம் சண்டை நடக்கும்போது அந்த கோவத்தில் எடுத்துட்டு போய் பண்ணிடுவாங்க. பட் அதோட பண்றது ஈஸியான அதை சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால மண் எடுத்து செய்யறதுனால. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா? அதாவது இப்போ கிடையாது, நம்ம வீட்டில் இப்போதான் நம்ம பிரச்சனை அதிகம். இந்த மாந்திரிகத்துல எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை கம்மியாகிட்டே போகுது. முன்னாடி எல்லாம் கிடையாது. சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே போய் பண்ணிட்டு வந்துடுறது. ஒரு இப்போ மாந்திரிகப்பட சிலவங்க என்ன பண்றா, முட்டை இது என்ன பண்றாங்க, இவங்க சாதங்களை எல்லாம் வச்சு ஒரு முட்டையை ரெடி பண்ணி வீட்டு முன்னாடி கொண்டு வைக்கிறது. இல்லைன்னா இந்த சம்பந்தப்பட்டவங்களோட பொருள்களை கொண்டு மாந்திரிகம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா சுடுகாட்டு மண் இல்லைன்னா விபூதி இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கொண்டு அவங்க வீட்டில் தூவி விட்டுட்டு வாங்கன்னு. நம்ம வீட்டை வந்து காலமாக கதை திறக்கும் போது வீட்டுக்கு முன்னாடியே முட்டை இருக்கும், இல்லைன்னா கோழி அறுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இது பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருது. இல்லைன்னா சில கோயில்களை போய் மந்திரம் பண்ணி காசு வெட்டி போடுறது, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. இது இல்லை வாயை கட்டுறது, இந்த மாதிரி ஓவரா பேசுறாங்க, இந்த சம்மந்தப்பட்டவங்களோட துணியை கொடுத்து அவங்க வாயை பேச முடியாத அளவுக்கு பண்ணணும், இல்லைன்னா உடல்ல ஏதாவது இது பண்ணணும், பிரச்சனை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொண்டு போனா அந்த மாதிரி நம்ம பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் நம்மகிட்ட நிறைய 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 பேர் 10 வருஷமா உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, நான் சும்மா பேசினா கூட சண்டை வந்துருது, நான் வண்டியில போச்சுன்னா என் கண்ணு முன்னாடி ஏதோ முன்னாடி குறுக்க போன மாதிரி இருக்குது, அப்படியே நம்ம கீழே விழுந்துட்டேன். ஆனா ஒண்ணுமே இருக்காது. இவங்களுக்கு நினைப்போடு முன்னாடி ஒரு நாய் குறுக்க போது, ஏதோ குழந்தை முன்னாடி நடந்து வந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு பிரேக்கப்படுவாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஆனா கண்ணு வந்து பார்த்தா முன்னாடி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க நம்ம கிட்ட வராங்க. இப்போ அதான் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் போதும், அந்த ஆளுக்கு நம்ம செய்வன செய்யணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை வச்சு. இப்போ அதெல்லாம் நீங்க யாராவது எடுத்து கொடுத்துருக்கீங்களா? நிறைய 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 பேருக்கு செய்வனைங்கும் போது இது மாதிரி தான் பண்ண முடியும். வெறும் இதை வச்சு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது தேவைப்படும், அவங்களுடைய புகைப்படம். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா 100% அவங்களுக்கு இருக்கு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பா நமக்கு இதுவே தான் இது, நம்ம அதுதான் ஆன்மீக இதுல இருக்கிறதா, ஆன்மீகத்துடைய தேடல் அதுதான். நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம பிரசன்னம் பாக்குறோம், இல்லைன்னா ஒரு சாமி வரலுவாக்கு சொல்றோம்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுமா, இந்த மாதிரி இதுக்காக தான் நீ வந்திருக்கிற, பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீ வந்திருக்கிற, இது உனக்கு இதனால தான் வந்துட்டு இருக்குது, இதை மாதிரி நீ பண்ணனா சரியாயிடும் அப்படிங்கிறதும். இல்ல நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பண்ணிருக்குன்னா கூட நம்ம கண்டுபிடிச்சோம், இதுக்கு முன்னாடி நீங்க போய் பண்ணிருக்கீங்க சரியாகல, இந்த மாதிரி பண்ணுங்க சரியாயிடும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவோமா. எடுத்து கொடுத்துருவீங்க, எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்தோம். நம்ம கிட்ட வந்தனாலே 100% நம்ம கிளியர் செய்வனுங்கிறது 100% கேரண்டியோட சரியா பண்ணி கொடுப்போம். நம்ம அந்த மாதிரி திரும்பி அந்த பிரச்சனை வராத அளவுக்கு கேரண்டியோட நம்ம சரி பண்ணி கொடுப்போம். எப்படி இதெல்லாம் துணிஞ்சு பண்றாங்க முதல்ல மக்கள்? அதாவது மக்களுக்கு என்னன்னா, இப்ப நேருக்கு நேர் நின்று ஒரு ஆள் அடிச்சோம்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற சட்டத்தின் கவர்மெண்ட் சட்டப்படி நமக்கு ரொம்ப பாதிப்பு, உள்ள இது பண்றது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இது வரும். ஆனா இந்த மாந்திரிகத்துல பண்ணோம்னா எதுவுமே அவங்கள பண்ண முடியாது. இவ எங்கேயும் கோர்ட்லயோ கேஸ்லயோ போட்டு கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, என்ன மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு விட்டோம்னா அவங்க இயற்கையாவே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு அதுல அதோட பாதிப்பு, நம்ம பண்றது சின்ன ஒரு வேலையா இருக்கு, ஆனா அவங்களுடைய பாதிப்பு அதுக்கு ரொம்ப பெரிய விலை கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்க இந்த இதை சரி பண்றதுக்கு. அதனால ஈஸியா பண்ணிடுறாங்க. வாய்க்கு வாயில வந்த சண்டைக்கு பெரிய பெரிய பிரச்சனை, நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து வந்தது கூட நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இப்போ அவ்வளோ இதா பண்றவங்களா இருக்காங்க. பட் குடும்ப பிரச்சனை நிறைய உண்டு பண்ணி விடுறாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நம்ம அதுக்கான சொல்யூஷன் ரெடி பண்ணி கொடுப்போம். நன்றியா. நிறைய பேர் செய்வனையில பாதிக்கப்பட்டவங்களுக்காக கடவுள் உங்களெல்லாம் படைச்சிருக்காரு. உண்மையாகவே நான் அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு செய்வனை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. கடவுள் இசைக்கு அம்மா காளி அம்மா இப்படி ஒரு சுனில் ஐயாவெல்லாம் படைச்சி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்னு உங்களை படைச்சி உங்களை மூலியமா நிறைய பேரை சேர்த்து வச்சு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு இருக்காரு கடவுள். கடவுளுக்கும் நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.